வந்து பேசினார். அப்படியே சும்மா அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசினாப்ல. எப்போனா ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியும், அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் ஒரு சின்ன மிட்டாய் கூட வாங்கி தரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியும், இவர் வந்து இவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு வந்தார். வந்து பார்த்தா இது மாதிரி ஒரு கிட்னியோட ஏதோ ஃபால்ட் அடிச்சு சொன்னாப்புல. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாப்புல. வந்து எனக்கு வாங்கி கொடுத்த காசு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாப்புல. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அந்த வேலைக்கு வந்து இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு பேசினாப்புல. நாங்கள் அப்படி கேட்டு வந்தோம். ரொம்ப மனசு உருக்குற மாதிரி பேசினாங்க. பேசின உடனே அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா என் போட்டு எம் போட்டு போல் வாழ்க்கைன்னு போட்டாது. அப்படின்னு கேட்டேன், எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கையா அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்போ தான் அவர் சொல்கிறாரு. சொன்னால் எனக்கு பகீன் ஆயிடுச்சுன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேட்ட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால், அப்புறம் பார்த்தா இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு அப்படியே கொஞ்சம் அப்போ நான் அலர்ட் ஆகிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த சதுரங்க வேட்டை படம் இந்த எம்எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டேன். ஓகே, நம்மளை ஏமாற்ற தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஃப்ரெண்டை மூலமாக நான் பிளாக்மெயில் பண்ணி நம்ம கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு